ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 14 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானோ, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். அதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்று யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்று இறைவார்த்தை பகிர்வு நமக்காக தருகிறவர் அருட்தந்தை ஜோஜி அவர்கள், வின்சென்டியன் சபையை சார்ந்தவர். இப்பொழுது கேரளாவில் வெட்டிக்குழி என்கிற இடத்தில் ஸ்மைல் கிராமம் என்கிற ஒரு மகிழ்ச்சியின் கிராமம் என்கிற இடத்திலே ஏழை எளியோருக்கு நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் ஆங்கிலத்தில் நமக்கு மறையுரை வழங்குவார். First of all, I would like to ask sorry for speaking in English. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இங்கிலீஷில் மறையுரை கொடுப்பதற்கு. Secondly, thank you, Father Bosco, for giving this opportunity to be part of this prayerful community. இந்த நம்பிக்கையில் ஜெபத்தில் இருக்கிற இந்த இறை மக்களோடு இந்த மறையுரையை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். The gospel today, we see a brutal death of a just man. இந்த இன்றைய நற்செய்தியில் ஒரு மோசமான படுகொலை ஒரு நல்ல மனிதனின் மோசமான ஒரு படுகொலை குறித்து தியானிக்கிறோம். A just man was brutally killed. ஒரு நீதிமான் மோசமாக கொலை செய்யப்படுகிறார். Now life also, in our journey, we experience a lot of humiliations, rejections. Sometimes we see, witness, or sometimes, who knows, we also go through that death. இன்றும் பலவிதமான நிலைகளில், பல்வேறு நிலைகளில் இப்படிப்பட்ட துன்புறுத்தல்களையும் வேதனைகளையும் இழிவையும் நாம் சந்திக்கிறோம். நீங்களும் ஒரு வேளை இப்படி சந்திக்கலாம். It's good to see Wisdom chapter 3 verse 2 and 3. சாலமோனின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 2-3 இறைவார்த்தைகள் வாசிப்பது பொருத்தமானது. In the eyes of the foolish,
they seemed to have died, and their departure was thought to be a disaster. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. And they're going from us to be their distraction, but they are at peace. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். And verse 1, the same chapter we see, but the souls of the righteous are in the hands of God. இந்த இறைவார்த்தை பகுதியிலே கூறப்படுகிறது, நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவனில் அமைதியாக இளைப்பாறுகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So dear friends, first of all, we should write in our heart that in our journey in life, when we go through unjust situations, whatever it be, we need not need to be afraid. We are in the hands of God. அன்புக்குரியவர்களே, அன்பு நண்பர்களே, நம் இதயத்தில் எழுதி வைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் நாம் தவறானவற்றிற்கு துன்புறுத்தப்படுகிற பொழுது நாம் கவலை உறக்கூடாது. நாம் ஆண்டவரில் இளைப்பாறுதல் பெறுகிறோம். The second thought of the gospel can be this way. இந்த இரண்டாவது பகுதி, இந்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி இவ்வாறாக கூறப்படுகிறது. What made this death, this brutal murder happen? எதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு படுகொலை செய்யப்பட்டது? The reason is the hatredness within that woman. Hatredness. வெறுப்பு, ஏரோதியர்கள் மீது இருந்த வெறுப்பு இதற்கு காரணமாகிறது. வெறுப்பு தான் கொலைக்கு காரணம். And that's why it's important to meditate Gospel of Matthew chapter 5 verses 21 onwards. இது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். Often when I read that gospel passage as a child, I never used to have this thought. But this time, when we read this, meditate this event, it really enlightens us. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் தியானிப்பது இன்றைய நற்செய்தியோடு பொருந்ததாக இருக்கும். You have heard that it was said to those of ancient times, you shall not murder. And whoever murders shall be liable to judgment. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனைக்கு தீர்ப்பு ஆகுவார் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். All right. So the verse 22 is also already read. It goes like this: if you're angry with your brother or sister, you'll be liable to judgment, and so on. So if you're angry with your brother or sister, that leads you to commit murder. Or if you're angry to your brother or sister, you are a murderer in the eyes of God. நாம் கோபப்படுகிற பொழுது சகோதரனும் சகோதரியை கொள்கிறோம். நாம் கோபப்படுகிற பொழுதே இந்த நிகழ்வு நடக்கிறது. You are helpless to murder, and that's why you are sitting quiet. But in your heart, you want to murder. In your heart, you have done that act. So God who sees your heart will punish you. வெளிப்படையாக பார்க்கிற பொழுது நாம் அமைதியாக இருப்பவர்களைப் போல் இருந்தாலும் சகோதரனையோ சகோதரியை வெளுக்கிற காரணத்தினாலே நாமும் கொலை செய்பவர்களுக்கு நிகராக இருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். So dear friends, it's important that we get rid of hatredness from our heart. நாம் அந்த வெறுப்பிலிருந்து, நம் இதயத்தில் இருக்கிற அந்த வெறுப்பிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Otherwise it might lead us to commit murder and lead us to hell. நாம் அப்படி வெறுப்பிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் அந்த வெறுப்பு கொலைக்கும் அதிலிருந்து நாம் நரகத்திற்கும் செல்வதற்கு காரணமாகும். So let's meditate in Gospel of Luke chapter 6 verse 27 and 28. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27-28 இறைவார்த்தையை தியானிப்போம். So I'll read it in English, but when Father Bosco reads in Tamil, please read with Father Bosco, or you may repeat after him. நான் முதலில் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில், அதனை தொடர்ந்து தந்தை தமிழில் வாசிக்கிற பொழுது நீங்களும் சேர்ந்து வாசிங்கள். லூக்கா 6:27-28. But I say to you that listen, love your enemies, do good to those who hate you,
bless those who curse you, pray for those who abuse you. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். This is the best way to forgive is to love. இந்த மிக சிறந்த ஒருவரை சிறந்த முறையில் அன்பு செய்வது என்பது அவரை மன்னிப்பதில் அடங்கியிருக்கிறது. As long as you don't love, you still hate. நாம் உண்மையாகவே ஒருவரை அன்பு செய்யவில்லை என்றால் அந்த நபரை நாம் வெறுக்கிறோம். And once you start loving, then God's blessings will start falling to your life. நாம் அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அருள் நம்முடைய வாழ்வில் நிரம்ப போகிறது. The same chapter, verse 37 and 38. லூக்கா நற்செய்தி 6:37-38 இறை வார்த்தையில், Do not judge and you will not be judged. Do not condemn and you will not be condemned. Forgive, you will be forgiven. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். Give and it will be given to you, a good measure, pressed down, shaken together, running over, will be put into your lap. For the measure you give will be the measure you get. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். So dear friends, we are all frail, weak, imperfect human beings. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் குறைகள் உள்ளவர்கள், பலவீனமானவர்கள், நமக்கு பல்வேறு நிலைகளில் நாம் சோர்வுற்றவர்கள். We do lot of mistakes in our life. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். And all the people around us also do lot of mistakes to our life. அதே போல பல்வேறு நபர்களும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறார்கள். So it's important that we forget and forgive those who hurt us. நாம் மிக முக்கியமானது என்னவென்றால், நாம் மறக்கவும் மன்னிக்கவும், பிறரை மறக்கவும் மன்னிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The only way to heaven is forgiveness. எளிதான முறையில் விண்ணகத்திற்கு கடந்து செல்வதற்கு மன்னிப்பு மட்டும்தான் குறுக்கு வழியாக இருக்கிறது. You cannot even celebrate Holy Mass without forgiving. மன்னிக்க மனமில்லை என்றால் திருப்பலியில் கூட நாம் முழுமையாக கலந்து கொள்ள முடியாது. You will never be absolved from your sins if you don't forgive. பிறரை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நம் பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது. So remove hatredness from your heart and forgive. அதனால நம் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பை களைந்து பிறரை மன்னிக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். Hatredness will lead you to distraction and love and forgiveness will lead you to heaven. நம் வெறுப்பு நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும், மன்னிப்பும் அன்பும் மட்டும்தான் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும். Let's close our eyes. கண்களை மூடுவோம். And surrender to the Lord all those who are hurt us. நம்மை காயப்படுத்திய எல்லா நபர்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். All the insults and the humiliations and the unjust moments of our life. நமக்கு எதிராக நம்மிடம் பேசியவர்கள், இழிவுபடுத்தியவர்கள், கொச்சைப்படுத்திய நிமிடங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். All the tears and the people who made us to shed those tears. நம் கண்ணீர் சிந்திய நிமிடங்கள், நாம் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருந்த நபர்களையும் ஒப்பு கொடுப்போம். And let's forgive them. நம் ஆண்டவர் இயேசுவில் அவர்களை மன்னிப்போம். And let's raise our hand, eyes, heart to God. நம்முடைய கரங்களை, உள்ளத்தை, இதயத்தை எல்லாம் ஆண்டவருக்கு உயர்த்தி, and let's decide to live a life looking towards heaven. விண்ணகத்திற்கு பயணிக்கிறவர்களாக நம் கரங்களை உயர்த்தி விண்ணகத்திற்கு பயணிக்கிற பிள்ளைகளாக நாம் ஜெபிப்போம். Colossians chapter 3 verse 2 we read like this. கொலோசியர் 3:2 இவ்வாறாக வாசிக்கிறோம். Set your minds on things that are above. இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். Not on the things that on the earth. மேலுலகு சார்ந்தவை பற்றியே நீங்கள் எண்ணுங்கள். மன்னிக்க மனமில்லாதவர்களை மன்னிப்போம். காணிக்கை பாடல் பாடும் பொழுது
நம்ம அனைத்து ஜெப கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.